அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும். மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருக்கிறேன்ப்பா, என்னோடு பேசும். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால், நிறைத்திடுமே மகிழ்வுடன் துதித்திடவே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடோ தேவ பிரசன்னம். Yes, hallelujah. ஆவியானவரே இடமசைய உள்ள நிரம்ப இறங்கி வாருமே. இந்த எல்லாருடைய இருதயம் வாஞ்சையோட பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் இயேசுவே. தேற்றரவாளனே, காயப்பட்டிருக்கிற உடைந்திருக்கிற காயத்தோடு வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இன்று தேற்றப்படுவதாக. ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அபிஷேக தைலத்தினால் அசைவாடும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இன்றைக்கு தேவனை நிரப்பணும், என்னுடைய குடும்பத்தை நிரப்பணும், என்னுடைய சிந்தனையை நிரப்பணும், என் இருதயத்தை நிரப்பணும். ஆவியே தூய்மை, ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் இறங்கி வாருமே. கிருபை நிறைக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த கர்த்தாவே நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை நீர் மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். நீர் எந்த நோக்கத்தோடு கர்த்தர் எங்களை அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை உம்முடைய வார்த்தையினாலே நிறைவேற்றுவீராக. நாங்க வந்தபடி அல்ல ஆண்டவரே, நாங்க கர்த்தாவே நிறைவுள்ளவர்களாக பொங்கி வழிகிற அனுபவத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு பரிசுத்த ஆவியோட நிறைவோடு கடந்து போக எங்களுக்கு கிருபை தாங்க. திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, வார்த்தைக்கு விரோதமாக, வார்த்தையின் ரகசியங்களுக்கு விரோதமாக, வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு விரோதமாக போராடுகிற எல்லா நுகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக.
நாமம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் இன்பகுமார் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வந்தபடி போக போகிறது இல்லை, நிறைவோட போக போறீங்க. ஒருவேளை நீங்க குறைவான பாத்திரமாய் வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க எம்டி வெஸ்ஸலா வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க காலி பாத்திரமா வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிறைவா அனுப்ப போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமான கடைசி நாட்களிலே மாம்சமான ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியத்திலும் மனிதர்களுக்குள்ளும் தேவன் ஆவியை ஊற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணுவேன் தெரிவதற்கு முன்பதாகவே, உறுதிப்படுத்துவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகளை தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அதற்கு கர்த்தர் என்னை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் என் வாகனத்திலிருந்து இறங்கின உடனே நான் கேட்ட வார்த்தை பரிசுத்த ஆவி. அது மாதிரி நான் ஆலயத்துக்குள்ள வந்த உடனே பாடின பாட்டு என்ன பாட்டு? எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குது? என்ன பாட்டு? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அதில் ஒரு ஸ்டான்ஸா பாடுனா அதோட முடியல. பாஸ்டரம்மா வந்த உடனே என்ன பாட்டு பாடினாங்க? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? என்ன பாட்டு பாடினாங்க? அவங்க ஆராதனைக்கு முதல் பாடின பாட்டு என்னது? நீங்களாம் இப்போ தான் வந்தீங்களா? பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் இப்போ தான் வந்தீங்களா? ஆராதனைக்கு வரலையான்னு கேளுங்க. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உறுதிப்படுத்தின ஆண்டவர் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தோட தான் உங்களை இங்கிருந்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது 44ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை சபையாகிய நம் மீது ஊற்ற விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நாம் மனம் திரும்பினவர்களாய் இருக்கலாம். பாவ மன்னிப்பை பாவத்தை விட்டு, பாரம்பரியத்தை விட்டு, நம்முடைய சொந்த வாழ்க்கையை விட்டு ஒருவேளை மனம் திரும்பினவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய எத்தனை பேருடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவிதத்தில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு மிகவும் முக்கியம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கை தட்டணும்னா கொஞ்சம் கஷ்டம். அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷை பேசணும்னா கஷ்டம். என்று சில நேரத்தில் ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிக்கணும். என்னது? பக்கத்தில் இருக்கும் என்ன பண்ணிடுவாங்க?
பார்த்துருவாங்களே, பக்கத்தில் இருக்கவங்க கேட்டுருவாங்களே அப்படின்னு நிறைய பேத்துக்கு இன்னைக்கு கூச்ச சுபாவம், அச்சம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை குறித்த சரியான நாலேஜ் இல்லாததுனால அநேகர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாததுனால சபைக்குள்ள இருந்தும் வேதவசனம் தெரிந்தும் தன்னுடைய வாழ்க்கையில சரியாய் வாழ முடியவில்லை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள் இருக்குமானால் அவர் நம்மை சரியாய் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலங்களில் நான் கேட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியினால இட்லி அவியுமா? என்னது? பரிசுத்த ஆவியினால இட்லி வேகுமா? பரிசுத்த ஆவியினால இட்லி மட்டும் வேகாது, வேகாத மனுஷனையும் கர்த்தர் வேக வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கெல்லாம் வேகாத இருந்தவங்க தான். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்வதற்கு ஒரு காரணம் உண்டு, அவருடைய அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கடைசி காலங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு மிகவும் முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அந்த ஆவியின் அபிஷேகத்தை வாஞ்சித்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த ஆவியின் அபிஷேகத்தை ஏதோ ஒரு நாளை பெற்றுக்கொண்டீங்களே, அந்த அனுபவத்தை எத்தனை பேர் ரினிவல் பண்ணி இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த ஆவியில அனல் மூட்டி எழுப்பி இன்றைக்கும் ஃபயரா இருக்கிறீங்கன்னு யாரால சொல்ல முடியும்? எதுக்கு நமக்கு ஆராதனை வரல? எதுக்கு நமக்கு கைத்தட்ட முடியல? எதற்கு கர்த்தரை நம் சூழ்நிலையை மறந்து கர்த்தரை ஆராதிக்க முடியலன்னு சொன்னா, ஏன்னா ஆவியானவர் இல்ல, அபிஷேகம் நம்ம மேல இல்ல. அபிஷேகம் நமக்குள் இருக்குமே ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியாது? வாயை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது? சும்மாவே இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் அவரை துதிக்க வைத்துக் கொண்டே இருப்பார், அவரை ஸ்தோத்தரிக்க வைத்துக் கொண்டே இருப்பார், அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வைப்பார். நம் ஆவியில நிறைவில் இருக்கும் பொழுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நான் யாருங்க? அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எதற்கு வேணும்? ஒரு 5 காரியங்களை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு உங்களை அபிஷேகத்துக்குள்ள நடத்த விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது? அல்லேலூயா. ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறான்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் நாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவருடைய நிறைவு நமக்குள்ள இல்லைன்னா ஒரு வேற்றுமை தான் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய நிறைவு வரும் பொழுதுதான், அந்த அபிஷேகத்தின் நிறைவு வரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நிறைவின் அனுபவம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாருங்க? நம்ம பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் யாரு? அவர் ஒரு நபர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காரியத்தில் நான் நிக்கிறதுக்கு விரும்பல. சில காரியங்கள் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லணுங்கிறதுனால. அது மட்டும் இல்லாம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு வாக்கு தத்துவம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக சூழ்நிலையில வருஷத்துடைய முதல் மாசம், வருஷத்துடைய முதல் நாள் வந்தா என்ன வாக்கு தத்துவம் இருக்குது? மாசத்தோட முதல் நாள் வந்தா என்ன வாக்கு தத்துவம் இருக்குது? இன்னைக்கு ஒரு நாள் வந்துச்சுன்னா கேலண்டர்ல என்ன வாக்கு தத்துவம் இருக்குதுன்னு சொல்லி தேடி அலைகிற மனிதர்களே, பரிசுத்த ஆவியானுடைய அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீங்க? அந்த வாக்கு தத்தம் நம்மை பரலோகம் வரை கொண்டு போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு நாளுக்காக வாசிக்கிற ஒரு வாக்கு தத்தத்தை போல் அல்ல. நான் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற வாக்கு தத்தம் நம்மை கடைசி பரியந்தமும் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பரியந்தமும் நம்மை கொண்டு போகிற வாக்கு தத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எதுக்குங்க பரிசுத்த ஆவியானவர் தேவை? பரிசுத்த ஆவியானவரால என்ன நன்மை? ஒரு 5 காரியம் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் சுயமாய் பேசாமல் வரப்போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பார். எதற்குங்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை?
எதற்குங்க அவருடைய நிறைவின் அவசியம்? அவர் நம்மை சகல சத்தியத்தில் நடத்துற ஆண்டவர். வருஷ கணக்கா பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறோம். எத்தனையோ பேர் படித்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பைபிள் படிச்சுட்டு என்ன பண்ண மாட்டேங்குது? புரிய மாட்டேங்குது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்னதாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வாசிச்சிருக்கிறேன், கர்த்தர் உங்களை சிலோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்குதா பைபிள்ல எதுவும் அந்த மாதிரி? என்ன இருக்குது? கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வாசித்தது என்னது? கர்த்தர் உங்களை. நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன், ஒருவேளை ஏசப்பா வந்து சிலோன்காரா இருப்பாரு போல. எங்க தாத்தா கொழும்புல இருந்ததுனால நான் நினைச்சுக்கிட்டேன், ஒருவேளை இயேசு வந்து எங்க இருந்திருப்பாரு? சிலோன்காரு போல இருக்குன்ட்டு. அதை போலதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தாதான் வேதத்தின் சத்தியங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். எத்தனை நாட்களாய் வேத வசனம் வாசிக்கிறோம், எத்தனை நாளால் பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு நடக்கிறோம். நம்மளால சொல்ல முடியுமா நான் சத்தியத்துல நடக்கிறேன், நான் சத்தியத்துல நடக்கிறேன்? ஏன் சத்தியத்துல நடக்க முடியல? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வரும் பொழுது நல்லா தான் இருக்குது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நல்லா தான் இருக்குது, புது புது பிரசங்கியார்களை வைத்து கன்வென்ஷன் கூட்டங்கள் வைக்கும் பொழுது தீர்மானங்கள் நல்லா தான் இருக்குது. ஆனால் அது எத்தனை நாள் நிறைவேற்ற முடியுது நம்மளால? எத்தனை நாள் நம்ம அந்த காரியங்களை செய்ய முடியுது? அவங்க சொல்லும் பொழுது, அவங்க பிரசங்கிக்கும் பொழுது, அவர்கள் மூலமாய் ஆவியானவர் பேசும் பொழுது, ஆண்டவரே இதை நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நாம் செபித்து வீட்டிற்கு கடந்து போன பிற்பாடு அன்றாட வாழ்க்கையில எந்த அளவிற்கு நம்ம அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோம்? ஏன் தெரியுமா? சத்தியத்துல நடத்தணும்னா சத்திய ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை சத்தியத்துல நடத்தணும்னா, நீங்க சத்தியத்துல நடக்கணும்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. உங்களை காட்டிலும் வேதத்தை நன்கு படித்தவர்கள் இருக்கிறார்கள். உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் வேதத்தை பகுத்தறிந்தவர்கள் இருக்கிறார்கள். வேதத்தை வசனத்தை நன்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஏன் ஆனாலும் அவர்கள் இதை சத்தியம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த சத்தியத்தின்படி வாழ வேண்டுமானால் என்ன தேவை? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை எழுதின ஆசிரியர் நம்முடைய சிந்தனை நம்முடைய எதுல இருக்கணும்? சிரஸ்ல இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தாதான் ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம் நமக்கு விளங்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப எதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை? எதுக்காக? சத்தியத்தை அறிவதற்காக. இரண்டாவது எதுக்குங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை? வாசிங்க பார்க்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் அதன் 7-8 வசனங்களை வாசிங்க. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், போகாமல் இருந்தால் அவர் வந்து, நல்லா கவனிங்க, யார் வந்து? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கடந்து போவதற்கு முன்பதாக அவர் சொன்ன காரியம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கண்டித்து உணர்த்துவார். அப்ப பாவத்தை குறித்து ஒரு உணர்வு வர வேண்டுமானால், நீதியின் வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமானால், இனி வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நல்ல அறிவு வர வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. வருஷங்களாய் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருஷங்களாய் பல டினாமினேஷன் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவங்கெல்லாம் சரியில்லை, இவங்கெல்லாம் சரியில்லை, நாங்க இது ஓகே. ஆனா உங்களுடைய கனிகள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய செயல்பாடு சொல்ல முடியுமா ஆவியானவர் தான் என்ன நடத்துறாருன்னு சொல்லி? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டும் இன்றைக்கும் பாவத்தில் வாழ்கிற ஜனங்கள் எத்தனை பேர்?
ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன்? இன்னைக்கும் நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, என்னைக்கு கர்த்தருக்கு என்னை அர்ப்பணித்தனோ, அன்றைக்கு விட்ட பாவங்களை இன்றைக்கும் நான் தொடரவில்லை என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்திக்கு முன்பதாக, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக, ஆண்டவரே நான் செய்த குறைவுகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பந்தியிலே கைகளை நீட்டி அடுத்த மாதம் வரும்பொழுது நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? மனிதர்கள் நம்மை பார்க்காமல் இருக்கலாம், நம்மை அறிந்தவர்கள் நம்முடைய மாம்சீக கிரியைகளை, நம்முடைய உள்ளான மனுஷன் செயல்படுகிற காரியங்களை அறியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் அந்தரங்கத்தில் பார்க்கிற ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? இருதயத்தை பார்க்கிறாரு. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும். ஆமா, எந்த அறையில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த போன் அழைப்புல இருந்தாலும் சரி, எந்த சோசியல் மீடியா நெட்வொர்க்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, ஒருவேளை பாஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம், ஒருவேளை உன்னோட தாய் தகப்பனுக்கு தெரியாம இருக்கலாம். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சொல்லுங்கப்பா வாலிப பிள்ளைங்களா, யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். பாவத்தை குறித்து நமக்கு உணர்வு வர வேண்டுமானால், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து நமக்கு ஒரு வெளிப்பாடு வர வேண்டுமானால், நியாய தீர்ப்பை குறித்து ஒரு பயம் இல்லைன்னு சொன்ன ஒரு ஆயத்தம் வர வேண்டுமானால், அதை குறித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எனக்கு அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோசியல் மீடியாவில் அடிமைப்பட்டிருக்கிற அநேக வாலிபர்கள் எனக்கு தெரியும். அநேக பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற அநேக வாலிப தங்கச்சிமார் எனக்கு தெரியும். ஏன் வெளியில வர முடியல? ஏன் பாவம்னு தெரியல? ஏன் பாவம் தெரிந்து விலகி ஒரு யோசேப்பை போல விலகி வாழ முடியல, ஓடி போக முடியல? அந்த பாவத்தை உணர்த்துகிற ஆண்டவரும் பரிசுத்தத்தை தந்து நடத்துகிற ஆவியானவரும் அந்த நிறைவை பெற்றுக்கொள்ளாததுனாலதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அந்த நிறைவை பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை அந்த பாவத்தில் இருந்து நீதிக்கு நேராய் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நிறைவை பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலையில நீங்க பார்க்க முடியும், ஒரு பலூனை பார்த்தீங்கன்னா, ஒரு காத்து ஊதி ஒரு பலூனை ஒரு ரூம்ல போடுங்க, என்ன பண்ணாது? ஒரு இடத்துல இருக்கவே செய்யாது. அது என்ன பண்ணும்? தரையை தட்டாம ஜம்ப் பண்ணி மேலே நிற்கும். காரணம் என்ன தெரியுமா? நாம் உலகத்தோடு அந்த ஒட்டி வாழாதபடிக்கு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு அபிஷேகம் அவசியம். ஹல்லேலூயா. அடுத்தது எதற்காக பரிசுத்த ஆவியானுடைய அந்த அவசியம் இருக்குது? வாசிங்க பார்க்கலாம். மூன்றாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதன் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அடுத்தது ஏங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவசியம்? எதுக்குங்க தேற்றரவாளனுடைய அந்த அனுபவம், அந்த நிறைவு அவசியம்? நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. முதலாவது எதற்கு அவசியம்? முதலாவது எதற்காக அவசியம்? சத்தியத்தில் வாழ, சத்தியம் புரிந்து கொள்வதற்காக. இரண்டாவது, பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்து நமக்கு சரியாய் வெளிப்படுத்துவதற்காக. எது தேவை? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னே தெரியாது, இதுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குன்னே தெரியாது. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்ணல.
பிள்ளைங்க சொல்லுவாங்க, அவன் பழகுனா நான் பேசினேன், இவ பழகுனா என்கிட்ட பேசினேன், ஹாய் தான் சொன்னா, இப்ப பாய் சொன்னா கூட போக மாட்டான்னு அழுத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. காரணம் என்ன? அதை பரிசுத்த ஆவியானவர் நடத்தல. யார்கிட்ட பேசணும், என்ன முறையில் பேசணும், எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி கர்த்தருக்குள்ள காத்துக்கணுங்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் லீடிங் இல்லாததுனால நம்மளால என்ன பண்ண முடியல? தேவையில்லாத உறவுல போய் மாட்டிக்கொள்கிற ஒரு அனுபவம். அப்ப சத்தியத்துல நடத்தணும்னா ஆவியானவர் அவசியம். ரெண்டாவது எது வேணும்? பாவத்தையும் நீதியும் குறித்து, நியாய தீர்ப்பையும் குறித்து வெளிப்படுத்தணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். மூணாவது எதுக்கு வேணும்? சாட்சியாய் வாழ்வதற்கு. சாட்சியாய் வாழ்வதற்கு. பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, சாட்சியா வாழ்றீங்களா? அங்க போட்டிருக்குது, யூதயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் பூமியின். யூதயா எங்க தொடங்குது? வீட்டுல முதல்ல, பிறகு ஊர்ல, அதுக்கப்புறம் உலகத்துல. பக்கத்துல கையை பிடிங்க, ஐயக்கா உங்களை பத்தி உங்க வீட்டுல என்ன சொல்றாங்க? நிறைய பேர்த்தோட வாழ்க்கை கேட்கும் போது சபையில வந்து அந்நிய பாஷை பொழியுது. வீட்டுக்கு போனா அதோடைய ரூபமே எப்படிதான் இருக்குது? மாமியார்ட்டையும் கணவன்ட்டையும் அதுட்டையும் இதுட்டையும் எல்லா உறவுகிட்டையும் டிஃப்ரெண்டா இருக்குது. எனக்கு தெரிய மாட்டேது இது எந்த ஆவின்னு சொல்லி. பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, உங்களை நிரப்பி இருக்கிறது எந்த ஆவிக்கா? சரியான ஆவியில நிரப்பப்படுங்க. அல்லேலூயா. உங்களை இன்றைக்கு கர்த்தர் சரியான ஆவியினாலே நிரப்பி நடத்துவார். நான் சொல்லுவேங்க, கடைசி காலத்தில் நீங்களும் நானும் அபிஷேகத்தில் நிறைவுல நின்றோம்னா சுவிசேஷம்லாம் அறிவிக்கப்படவே வேண்டாம். நீங்களும் நானும் போற இடத்துல அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமேன் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், நம் மீது வைத்திருக்கிற அந்த பிரசன்னத்தை பார்க்கிறவர்கள், அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்கள் தானாய் பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயம், அந்த பாவத்தை குறித்த தாக்குதல் அவருடைய வாழ்க்கையில வந்துடும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சாட்சியா இருக்கணும். சாட்சியா இருக்கணும். ஆராதனையில் 2 அந்நிய பாஷை பேசிட்டா போதாது. நான் சொல்லுவேன், அபிஷேகம் என்று சொன்னால் அந்நிய பாஷை பேசுவதற்கு மாத்திரமல்ல, ஆவியின் கனிகள் நம்மள வெளிப்படணும். ஆவிக்குரிய வரங்கள் நம்மள வெளிப்படணும். நம்முடைய சுபாவம் இயேசுவை போல் மாறணும். நிருபங்களை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவில் இருந்த ஏக சிந்தை உங்களில் இருக்க கடவது. யோபு 1:8 வாசிக்கும் பொழுது, யோபு 1:1 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்றாரு, யோபு எப்படி இருந்தானா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகிறவன். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. அந்த புத்தகத்தை அப்படியே உள்ள திறந்து படித்து பார்க்கும் பொழுது மனைவி சொல்றா, என்னது? நீரும் உத்தமத்திலே நிற்பீரோ? தேவனை தூசித்து ஜீவனை மனைவிடத்தில் சாட்சி. படைத்த தேவன் சாட்சி கொடுக்கிறது மாத்திரமல்ல, தன்னோடு வசிக்கிற, தன்னோடு வாழுகிற மனைவி சாட்சி சொல்றா, என் புருஷன் உத்தமன். மனைவிமார் சொல்ல முடியுமா? என் புருஷன் சொல்லுவாரு, என் மனைவி ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீ. பக்கத்துல அக்கா கையை பிடிங்க. அக்கா அந்த அக்கா சபையில வந்தா பயங்கர குணசாலி தான். ஆனா இது தெரு பைப்புல நிற்கும் போது தான் தெரியும் இதோட ஒரிஜினல் சுபாவம். பக்கத்து வீட்டுக்காரன் பூரா சொல்லுவான், இது வேற சபைக்கு போகுதான். இந்த மாதிரி கேஸுங்களை வச்சுக்கிட்டு சபைக்கும் ஒரு பெரிய அவமானம் தான். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, அக்கா உங்களை பார்த்து அண்ணன் என்ன சொல்லுவாவலாம்? அதை ஏன் அக்கா கேட்கிய? அதை போய் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறீல? அவர் எனக்கு என்னைக்கு என்ன நல்லவன்னு சொன்னாரு. அண்ணன் மாதிரி பக்கத்தில் கையை பிடிங்க. இவங்களுக்கு ரோட்டில் வீட்டில் மற்ற வீட்டிலலாம் சண்டை போட முடியாது. கோவம் வந்துட்டுனா யார்கிட்ட தான் சண்டை போடுவாவ? கையை பிடிங்க. அண்ணே உங்களை பற்றி உங்கள் வீட்டம்மா என்ன சொல்கிறாவ? சாட்சி வேணும். சண்டை வராதுன்னு நான் சொல்ல வரல. அந்த சண்டை வரும் பொழுது வேத வசனத்தின்படி நம்ம எப்படி நம்மை காத்துக் கொள்கிறவர்களா இருக்கிறோம்?
சண்டை வரும். யாராவது ஒருத்தர் என்னதான் பண்ணி ஆகணும்? சரண்டர் ஆகி தான் ஆகணும். இல்லை நானும் ஜெயிப்பேன்னா சட்டி பெட்டி தான் என்ன பண்ணும்? உடையும். எத்தனையோ பிள்ளைங்க வந்து என்கிட்ட அழுதுருக்குறாங்க, சின்ன பிள்ளைங்க. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த மாதிரி சண்டைகள் வருது, பிரச்சனைகள் வருது, அதனால நாங்கள் படிக்க முடியலன்னு எத்தனையோ பேர் அழுதுருக்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கை சாட்சி உங்கள் வீட்டில் எப்படி இருக்கு? சாட்சி உள்ளவர்களாய் நம்மால் வாழ முடியவில்லை என்று சொன்னால் சபை எதற்கு? வேதவசனம் எதற்கு? ஆண்டவர் எதற்கு? உலக பிரகாரமான மனிதர்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருந்தால், உலக பிரகாரமான மனிதரைப் போல் வாழ்கிற காலத்தில் நம்முடைய சுபாவம் எப்படி இருந்ததோ அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் ரட்சிப்பதற்கு, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி ஆவிக்குரிய சபையில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆவிக்குரிய பிரசங்கங்களை கேட்டு ஆவியில நிரம்பி கர்த்தரை ஆராதித்து சாட்சி இல்லை என்று சொன்னால், சாட்சி ரொம்ப முக்கியங்க. சாட்சி ரொம்ப முக்கியம். நம்முடைய வார்த்தை ஒரு சாட்சியா இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை ஒரு சாட்சியா இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடு ஒரு சாட்சியா இருக்க வேண்டும். நிருபங்கள்ல வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்களை பார்த்து இவர் தேவ மனிதன் என்று சொல்லி நான் அடையாளம் காணுகிறேன் சொன்னவர்கள் இருக்கிறார்கள். சொல்ல முடியுமா உங்களை பார்த்து இவங்க கிறிஸ்துவை உடையவங்கன்னு சொல்லி? உங்களை பார்த்து சொல்ல முடியுமா ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவங்கன்னு சொல்லி? உங்களுடைய சாட்சியை குறித்து மற்றவர்கள் எப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு சாட்சியா உங்களை மாற்றுவா. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நம்ம உலகத்தாரை போல் வாழ முடியாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்முடைய ஆடையில ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். நம்ம பயன்படுத்துகிற பொருள்ல ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். நம்ம கேட்கிற பேசுற எல்லா இடத்துலயும் ஒரு மாற்றம் இருக்கணும் உலகத்துல இருந்து. சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் நீங்க எங்க நிக்கிறீங்க? நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்க யாருடைய ஆலோசனையை கேட்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த அபிஷேகம் பெற்ற தகப்பனுடைய தாயுடைய வார்த்தையை உங்களால கேட்க முடியுதா? இல்ல உங்களை நடத்துகிற கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்துகிற ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்க முடியுதா? இல்லைன்னா கூட இருக்கிற துன்மார்க்க ஃப்ரெண்ட்ஸோட தான் நம்முடைய எப்போ இருப்பும் கிடப்பும் இருக்கா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏக்கா உங்க ரிலேஷன்ஷிப் யாரோட? சிநேகிதன் முகத்தை ஸ்கூலு காலேஜ் எல்லாம் ஏறி இறங்கியாச்சு. 7வது தாண்டிட்டா போதும், அது வரைக்கும் ஓகே. ஒரு 7வது தாண்டிட்டா அவன் பண்ற ஆக்ஷன், அவனுடைய ஆட்டிடியூடு, அவனுடைய எல்லாமே டோட்டலி எப்படி இருக்குது? அவன் யார்கிட்ட பழகிறான்றது இங்க நமக்கு இங்க இருந்து தெரியுது, கண்ணாடி மாதிரி. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய நண்பர்களை பாதிக்க வேண்டும். உங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை இவளை போல் வாழ வேண்டும், இவனை போல் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு ஏக்கத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி வாழலன்னு சொன்னா நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றி என்னங்க பிரயோஜனம்? உலகத்தான் நம்மளோட நல்லா படிச்சிருக்கிறான், உலகத்தான் நம்மளோட நிறைய பணம் வச்சிருக்கிறான். ஆனா நீங்க சத்திய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சாட்சி இல்லைன்னா உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? சாட்சி ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சாட்சியை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய மோஸ்ட்லி ஸ்கூல் காலேஜை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு பழக்க வழக்கங்களை பார்க்கும் பொழுது, சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது பயமா இருக்குது. உங்களுக்கு ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. நீங்களை நிதானிப்பதற்கு யாரோட பழகணும், யார்கிட்ட பேசணும், எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும், யாருடைய வாழ்க்கையை கற்றுக்கணும், யார் வாழ்க்கையை கற்றுக்க கூடாதுன்னு உங்களுக்கு சரியாய் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சாட்சியாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. நம்மளை சாட்சியாய் வாழ்வதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்மளை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணுங்க.
இயேசுடைய உபதேசம் அவங்க கேட்க வேண்டாம், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டாம், கைப்பிரதிகள் கொடுக்கப்பட வேண்டாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உலகத்தான் சொல்லணும், பார் ஜீசஸ் போறாரு, இயேசு போறாரு பாரு, வாழ்க்கை இயேசுவை போல இருக்குது, அவனை காட்டுற அன்பு இயேசுவை போல இருக்குது, அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் இயேசு இருக்கிறதை போல, இயேசுவுக்கு இருந்த அந்த சமாதானம் இருக்கிறதுன்னு சொல்லணும். அது மாதிரி ஆவிக்குரிய கனிகள் நம்மள்ட்ட இருந்து வெளிப்படணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம உயிருள்ள ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறோமா, இல்லைன்னா செத்து போன ஆவிக்குரியவனா இருக்கிறோமா? உயிருள்ளவனா இருந்தால் கிரியை வெளிப்பட வேண்டும், கிரியை வெளிப்பட வேண்டும், கிரியை வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு பரிசுத்தாவியை குறித்து ஒரு இடத்துல சொல்லும்போது, நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் என்னதாமா, பக்கத்தில் அக்கா கையை பிடிச்சு சொல்லுங்க, தெளிந்த புத்தி, எதை எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்படி கையாள வேண்டும் என்கிற புத்தியை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அக்கா கத்துதான் அண்ணன் அமைதியா இருப்பாரு, அண்ணன் கத்துறாரு அக்கா என்ன பண்ணுவாரு, அமைதியா இருப்பாங்க. யார் மேல தப்பு இருந்தா என்ன? இங்க நியாயப்படுத்துவதற்காக கர்த்தர் குடும்பத்தை கொடுக்கவில்லை. அன்பு செலுத்த வேண்டியவன் அன்பு செலுத்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டியவன் கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தியும் கீழ்ப்படிந்தும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவ தப்பு இவ தப்பு நோ. இசைந்து வாழ்வதற்காக, விட்டு கொடுத்து வாழ்வதற்காக, சகித்து வாழ்வதற்காக தான் கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த நிதானிப்பதற்கு, அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன தேவைங்க? பரிசுத்த ஆவி தேவை. யோசிச்சு பாருங்க, அபிஷேகம் பெற்றவங்க யோசிச்சு பாருங்க, நீங்க அபிஷேகம் பெற்று உங்களுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்குதா? உங்களை குறித்து உங்களுடைய கணவன் உங்களுக்கு சாட்சி சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட குணஸ்தாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? எதை பார்க்கிலும் விலை உயர்ந்ததா? முத்துக்களை பார்க்கிலும். உங்க ஐயா மாட்ட கேட்போமா, அடுத்த வாரம் ஒருவேளை அடுத்த ஜென்மத்தில் ஒரு கல்யாணம் வச்சா யாரம்மா கல்யாணம் இந்த அக்காவையே பண்ணுவீங்களான்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? நிறைய பேர் நம்ம வாழ்ற, கல்யாணம் முடிச்சவங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் கல்யாணமே வேண்டான்னு போயிட்டாங்க சன்னியாசியா. பக்கத்தில் கல்யாணம் முடிச்ச அக்கா கையை பிடிச்சி சொல்லுங்க, இதுக்கெல்லாம் நீதான்க்கா காரணம்னு சொல்லுங்க. கல்யாணம் முடிச்சவன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல, பொறுமை இல்ல, சகிப்புத்தன்மை இல்ல, வார்த்தை என்னமோ தெரு பைப்புல எப்படி உடஞ்ச குழாயில தண்ணி போகுது அத மாதிரி அள்ளி வீசுறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு பல பேர் கல்யாணமே வேண்டாம். என்னடா பிரச்சனை? எங்க அக்கா வீட்டில் இப்படி நடக்குது, எங்க அண்ணன் வீட்டில் இப்படி நடக்குது, எங்க அப்பா வீட்டில் இப்படி நடக்குது, எங்க பக்கத்து வீட்டில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி சன்னியாசியா போயிட்டான். கர்த்தர் நம்மை குடும்பமாய் சாட்சியாய் வாழ வைத்த பொழுது, குடும்பத்தை கர்த்தரே தன்னுடைய சொந்த கையினாலே ஏதேன் தோட்டத்தில் துவங்கின பொழுது, தன்னுடைய அற்புதத்தை, முதலாவது அற்புதத்தை பூமியிலே ஒரு கல்யாண வீட்டில், ஒரு குடும்ப வீட்டில் நிறைவேற்றி இருக்கும் பொழுது, நம்முடைய குடும்பம் எப்படிங்க சாட்சியா இருக்குது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிங்க சாட்சியா இருக்குது? இயேசுவை பாருங்க, அப்படி வாழ்க்கையை பாருங்க. எல்லாவற்றிலும் தன்னுடைய பிறப்பு தொடங்கி மரணம் வரைக்கும் அவருக்கு சாட்சி இருக்கிறது, சாட்சி இருக்கிறது. எதற்காக இயேசு பூமியில வந்தார்? எதற்காக பூமியில இயேசு வந்து மரிக்க வேண்டும்? உங்களுக்கும் எனக்கும் கற்றுத் தருவதற்காக தான், உங்களுக்கும் எனக்கும் வேத வசனத்தின்படி வாழ்ந்து காட்டுவதற்காக தான் வந்தார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம், அவரை ஆராதிக்கிற நாம், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம், அவருடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்கிற பெற்றுக்கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கை சாட்சி உள்ளதாய் இருக்கணும். எத்தனை பேர் உண்மையா அர்ப்பணிக்கிறீங்க சாட்சியா வாழணும்ட்டு? உண்மையிலே நான் சொல்றேன், என்ன பாடு வந்தாலும் பரவாயில்ல, என்ன உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, சாட்சியா வாழ்ந்து பாருங்க. கஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும், ஆனா எல்லை இல்லாத சமாதானம் இருக்கும்.
நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்றேன். என்னை பத்தி அவங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, என் புருஷனுக்கு தெரியலனா பரவாயில்ல, என் பிள்ளைக்கு தெரியலனா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, என்னை நிரப்பி இருக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். நான் நடத்துகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு நான் சாட்சியா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சாட்சி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு பயங்கர அட்வைஸ், இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத. ஆனால் இதுக்கே சாட்சி இல்லை, அம்மாவுக்கு சாட்சி இல்லை, அப்பாவுக்கு சாட்சி இல்லை. ஆனால் பிள்ளைகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? சாட்சி எதிர்பார்க்குறாங்க. என் பிள்ளை பைபிளே படிக்க மாட்டா பாஸ்டர், என் பிள்ளை ஜோமனவே, என் பிள்ளை எப்பவும் மொபைல்ல தான் இருக்கிறா, என் பிள்ளை எப்பவும் என்ன பண்றா, பொய் சொல்றா. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ற அன்பு தாயே, அன்பு தந்தையே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, நீங்க எப்படியா இருக்கீங்க? இது பேய்க்குளத்தில் இருந்துட்டு சாத்தாங்குளத்தில் இருக்குவான்னு சொல்லும், தட்டார் மடத்தில் இருந்துக்கிட்டு எங்க இருக்கேன்னு சொல்லும், திசைமலையில் இருக்கேன்னு சொல்லும். ஆனா இது பிள்ளை மட்டும் என்னதான் சொல்லணுமா? ஏக்கா உங்களை பத்தி தான் சொல்றாருன்னு சொல்லுங்க, அண்ணன்னு சொல்லுங்க, அண்ணே சொல்லுங்க. அக்கா ஃபோன் பண்ணா இவர் இருக்கிற இடம், நான் அந்த மாதிரி பல நேரத்தில் பொதுவான இடங்கள்ல போகும்போது என் பக்கத்துல இருந்து ஃபோன் பேசுவான். அவன் இருக்கிற இடம் ஒன்னா இருக்கும், சொல்றது என்னவா இருக்கும்? நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க நம்ம சாட்சி இல்லாம அவங்கள சாட்சியா வளர்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களை நம் வாழ்ந்து காட்டாம, நம்ம வேத வசனத்தின்படி சரியாய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாம நம்முடைய பிள்ளை இடத்துல இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்ல முடியாது. அது உங்க காலம். பைபிள் வாசித்தாதான் காப்பின்னு சொன்னது எத்தனை பேர் இருக்கிறீங்க? பைபிள் வாசித்தாதான் காப்பி கொடுப்பாங்கன்ற குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு நீங்க காப்பி கொடுக்கலன்னா உங்க பர்ஸ்லேயே காசு எடுத்துட்டு போய் பக்கத்து டீ கடையில் குடிச்சிருவான், இல்லைன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுருவான், வீட்டுக்கே வந்துடும், காசு நீங்க தான் கொடுக்கணும். அப்படிப்பட்ட காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒன்னே ஒன்று மாற்றும். எது மாற்றும்னா உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை பின்வரும் சந்ததிக்கு அது சாட்சியாய் மாறும். எங்க அப்பா இப்படி இருந்தாரு, எங்க அம்மா இப்படி இருந்தாங்க, எங்க அம்மா தேவன்னா அவ்வளோ பிரியமா இருப்பாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுல, கர்த்தரை துதிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, ஆலயத்தில் போய் ஆவியில் ஆராதிக்கிறதுல. அது மட்டும் இல்லை, எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா நல்லா கீழ்ப்படிவாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்க சொந்த புருஷனுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியணும். இயேசு பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அவர். அது மாத்திரமல்ல, தேசத்துடைய சட்ட திட்டங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாரு? ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் அவர் வரி செலுத்துகிறவராக இருந்தார். நாம் எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறோம்? எப்படி நம்முடைய சாட்சி இருக்கிறது? அடுத்தது நாலாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் எதற்கு அவசியம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். நாலாவது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எதற்கு அவசியம்னா நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பதற்கு. உங்களுக்கு தெரியும், நம்ம இறந்து போனா என்ன பண்றாங்க? அடக்கம் பண்றாங்க. எதுக்கு அடக்கம் பண்றாங்க? எதுக்கு அடக்கம் பண்றாங்க? நம்ம ஒரு நாள் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? மரித்து போனவங்க உயிரோட எழும்ப வேண்டியது இருக்குது, மகிமையின் சரீரமாக எழும்ப வேண்டியது இருக்குது. அநேக நம்பிக்கை உள்ளவர்கள் பல பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் புதைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இயேசு எப்படி உயிர்த்தெழுந்து மகிமையின் சரீரமாக வந்தாரோ அதை போல என்னுடைய சரீரமும் எதற்கு உள்ளது? உயிர்ப்பிக்க உள்ளது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாவது எழுந்திருப்பார்கள்.
இது எழுந்திருக்கணும்னா, செத்தது எழுந்திருக்கணும்னா என்ன பண்ணணும்? அபிஷேகம் இருக்கணும். நீங்க உயிரோடு இருக்கும் பொழுது தேவனை ஆவியிலே ஆராதித்திருந்தால் மாத்திரம், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தால் மாத்திரம் உடைய சரீரங்கள் என்னப்படும்? ஆண்டுடைய அந்த முதலாவது வருகையில் என்ன பண்ணும்? அது மகிமையின் சரீரமாக மாறி தன்னுடைய தேவனை சந்திக்க போகும். அப்ப உயிர்த்தெழுவதற்காக என்ன தேவை? சரீரங்கள் உயிரோடு எழும்புவதற்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்க எழுதியிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்ன என்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் என்னத்தை பண்ணுவேனா? ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? உயிர் அடைவீங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, அக்கா நீங்க உயிரடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. என்னெல்லாம் சொன்னேன்? முதலாவது என்னது? இதுக்கு ஆவியானவர் தேவை. சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆவியானவர் தேவை. இரண்டாவது, பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. மூணாவது, சாட்சியாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் தேவை. நாலாவது, மரித்து போன சரீரத்தை உயிரோடு எழுப்புவதற்கு ஆவியானவர் தேவை. ஐந்தாவது எதற்கு தேவை? வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதில் 30ஆம் வசனத்தை வாசிங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று துக்கப்படுத்தாதிருங்கள். என்னைக்குள்ள ஆவியா? மீட்கப்படும் நாளுக்கென்றுள்ள. எத்தனை பேர் வருகையில போகணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் வருகையில போகணும்னு நினைக்கிறீங்க? வருகையில போகணும்னா என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. என்ன சொல்லியிருக்குது? மீட்கப்படும் நாளுக்கென்றுள்ள முத்திரையான ஆவி. யார் பரிசுத்த ஆவியானவரால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யார் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறாங்களோ, அவர்களை உயிரோடு இருக்கிற அந்த சபையாகிய தனிப்பட்ட மனிதனை கொண்டு போவதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? வரப்போகிறாரு. மீட்கப்படும் நாளுக்கென்றுள்ள முத்திரையான ஆவி. முத்திரையான ஆவி. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இல்லாம பரலோகம் போக முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம நினைக்கலாம், ஒருவேளை நான் இங்க வந்து பாடினேன், நான் இங்க வந்து ஆராதிச்சேன், நான் இத்தனை வருஷ விசுவாசியா இருந்தேன், இதெல்லாம் சபை, இதெல்லாம் பரலோகத்தில் செல்லாது. ஒரே ஒரு லைசன்ஸ், ஆவியானுடைய லைசன்ஸ். ஹல்லேலூயா. ஆவியானுடைய நிறைவின் அபிஷேகம் இருக்குமே ஆனால் நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்றுள்ள அந்த நாளிலே கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொல்ல, நானும் ஆடி தினம் பாடி என் இயேசுவுடன் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்ப இருக்கும் பாருங்க சந்தோஷம். இவ்வுலக பாடையெல்லாம் விட்டு, இவ்வுலக கஷ்டத்தை எல்லாம் விட்டு,
இவ்வுலக வேதனையெல்லாம் விட்டு, இவ்வுலக சோதனையெல்லாம் விட்டு, இவ்வுலக வியாதி எல்லாம் விட்டு, இவ்வுலக குறைவான வாழ்க்கையெல்லாம் விட்டு நிறைவான ஒரு அனுபவத்துக்குள்ளே, பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நம்ம கொண்டு போகிற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. அதற்கு தேவை ஆவியானுடைய அபிஷேகம். ஆவியானுடைய அபிஷேகம் எத்தனை பேருடைய இருதயம் வாஞ்சிக்குது? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தா நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாங்க. ஆண்டவரே நம்மை கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் கேட்கிறாரு. பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறாரு, விசுவாசிகளை பார்த்து, எபேசு பட்டணத்தாரை பார்த்து, சில சிஷ்யர்களை பார்த்து கேட்கிறாரு, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு இருக்குதா? வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:2. நீங்கள் விசுவாசிகளான போது, பக்கத்துல இருக்க கையை பிடிச்சி கேளுங்க, நீங்க விசுவாசியான்னு கேளுங்க, நீங்க சீஷரான்னு கேளுங்க, நீங்க இயேசுவை பின்பற்றவங்களான்னு கேளுங்க. அப்ப அடுத்ததை கேளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுட்டீங்களா? என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கங்க? அது அடிக்கடி நிறைய ஆவி இருக்குதுங்க. சபையில் வந்தால் பரிசுத்த ஆவி, ரோட்டில் போகும்போது அசுத்த ஆவி, எங்கள் வீட்டுக்கார்ட்ட போகும்போது கோபத்தின் ஆவி, என் பிள்ளைகிட்ட போகும்போது சாபத்தின் ஆவி. உங்களை பற்றி தான் சொல்கிறாருன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா ஆவியும் ஓட போகுது, ஒரே ஆவி நம்மளை நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் அதன் 1 முதல் வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அபிஷேகத்தின் அளவை சொல்லி இருக்கிறது. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, என்னது இடுப்பளவு, அதுக்கப்புறம் என்னது நீந்திட்டு கடக்க முடியாத அளவு. கடக்க முடியாத அளவு. எந்த அளவுல இருக்கிறீங்க? எந்த அளவுல இருக்கிறீங்க நீங்க? கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு என்ன பண்ணாது? போதாது. கணுக்கால் அளவு இருந்தா யானையை கட்டி போட்ட மாதிரி உதஞ்சிக்கிட்டு இருக்கணும். முழங்கால் இருந்தா நம்ம இஷ்ட பக்கம் எங்க வேணாலும் போகலாம். இடுப்பளவு இருந்தா வாயில என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனா நீச்சலாலம் இருந்தால் நம்ம கண்ட்ரோல் அல்ல, நம்மை நிரப்பி இருக்கிற ஆவியானுடைய கண்ட்ரோல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த ஆவியானுடைய கண்ட்ரோல்ல நீங்களும் நானும் வாழ்வதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 5 காரியம் நான் சொன்னேன். முதலாவது என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவர் எதற்கு அவசியம்? சத்தியத்தை அறிவதற்கு. சத்தியத்தை அறிவதற்கு. வேதவசனம் வாசிச்சுட்டா போதாது, வேதவசனம் தியானிச்சுட்டா போதாது, அந்த சத்தியத்தை அறியணும். எதற்காக ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார்? எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக நடந்த சம்பவங்களை இன்னைக்கு திருஷ்டாந்தமாய் எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார்? அந்த சத்தியத்தின் அறிவு வேணுமானால் அது எழுதப்பட்ட ஆவியானவர் என்னை நிரப்பி இருக்கணும். 2வது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும். பாவத்தை குறித்து விலகி வாழ்கிற வாழ்க்கை, நீதிக்கு நேராக நடத்தப்படுகிற வாழ்க்கை, நியாய தீர்ப்பை குறித்து தெளிவான ஞானம் இருக்கிற வாழ்க்கை. நியாய தீர்ப்பை குறித்து நல்ல அறிவு இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வார்த்தையில அதிகமா பேச மாட்டாங்க. ஏன்னா வசனம் போட்டிருக்குது, நீ வீணான பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பின் நாள்ல என்ன பண்ணணுமா? கணக்கு ஒப்புவிக்கணும். புருஷன் என்ன வார்த்தைலாம் மனைவியை பார்த்து பேசி இருக்கிறீங்க? மனைவி புருஷனை பார்த்து என்னெல்லாம் பேசி இருக்கிறீங்க? பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, ஏன் பெத்த? அந்த பிள்ளை அப்படி பண்ணுது, இந்த பிள்ளை இது வாங்கி கொடுத்துருக்கு, நீ எல்லாம் வாங்கல, அப்புறம் எதுக்கு பெத்த? சில அம்மா மாறு, நாயே பேய கழுத குட்டி. நீ கழுதையா இருந்தா உனக்கு பிறந்தது தான் இருக்கும். இதுல வேற பிள்ளையை திட்டுறது. வாய்க்கு வந்த வார்த்தைப்படி நம்ம என்ன பண்ண முடியாது?
உலகம் பேசுங்க, உலகத்தான் பேசுவாங்க, உலகத்தான் என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்களும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பண்ணணும்? நியாய தீர்ப்பினால கணக்கு கொடுக்கணும். உடைய வாய் சுருக்கமாய் இருப்பதாக, உடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம். பொய் சொல்லாமல் இருப்பாயாக, தவறாக ஆணையிடாமல் இருப்பாயாக. சமாதானத்தின் வார்த்தைகளுடைய வாயிலிருந்து வரட்டும், உடைய வாயில தேவ வசனம் வரட்டும். சங்கீதக்காரன் சொல்கிறது போல 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், கர்த்தரை நான் எக்காலத்தில் என்ன பண்ணுவேன்? தோத்தரிப்பேன், துதிப்பேன். அது வரட்டும். அப்ப அது வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் அவசியம். 3வது சொன்னேன், சாட்சியாய் வாழ்வதற்கு. நம்மளை சாட்சியாய் வாழ்வதற்காக தான் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டின் திருச்சபை, நீங்களும் ஞான நியாயப்பிரமாணத்தின் திருச்சபை அல்ல. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி விலைக்கிரயம் கொடுக்க மீட்கப்பட்ட தேவனுடைய சபை. நீங்களும் நானும் உங்களை என்னை அழைத்ததின் நோக்கம் சாட்சியாய் வாழ்வதற்கு. இன்னைக்கு அதுல உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரட்டும். என்ன பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கணுயா, என் செயல்ல பார்க்கணும், என் சுபாவத்துல பார்க்கணும், என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் பார்க்கணும்னு ஒரு அந்த வைராக்கியம் வரட்டும். அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாரு. 4வது என்ன சொன்னேன்? 4வது என்னது? மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்புவதற்கு ஆவியானவர் தேவை. 5வது மீட்கப்படும் நாளுக்கென்றுள்ள முத்திரையான ஆவி. பரலோக ராஜ்யம் போக வேண்டுமானால், வருகையில் ரகசிய வருகையில செல்ல வேண்டுமானால் என்னதான் தேவை? பரிசுத்த ஆவி தேவை. அப்படி எல்லாரும் ஒரு விசை எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில் எத்தனை பேர் அந்த ஆவியை குறித்து விரும்புறீங்க? நிறைய காரியம் சொல்லலாம் பரிசுத்த ஆவியை குறித்து. ஆனால் முக்கியமான 5 காரியங்கள் மாத்திரம் நான் சொல்லி இருக்கிறேன். நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாள் தொடங்கி மரணம் நம்மை பிரித்தாலும், வருகை வந்தாலும், நம்மை கொண்டு போவதற்கான காரணங்களை நான் சொல்லி இருக்கிறேன். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உங்களுடைய வாயை திறந்து கண்களை மூடி ஒருத்தரையும் பார்க்க வேண்டாம். நீங்க என்ன நிரப்பணும் ஆண்டவரே. தம்பி காணிக்க பாட்டு பாடினதும் ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே. எத்தனை பேர் ஞாபகம் வைத்திருக்கிறீங்க எனக்கு தெரியல. ஆனால் வந்த நேரத்தில் இருந்து இல்லை, சில வாரங்களுக்கு முன்பதாகவே நான் இந்த பட்டணத்துக்கு வருகிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னோட பேசினார். சனிக்கிழமை இந்த ப்ரோக்ராம், ஞாயிற்றுக்கிழமை இந்த ப்ரோக்ராம். ஆனால் எனக்கு தெரியாது எந்த சபைக்கு என்ன அனுப்ப போறாருன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் உங்களுடைய சபையை முன்குறித்து இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியினாலே நீங்க எத்தனையோ கர்த்தருக்காக செய்திருக்கிறீங்க, எத்தனையோ கர்த்தருக்காக ஓடி இருக்கிறீங்க, எத்தனையோ கர்த்தருக்காக பிரயாசப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய இல்லாமையிலும் உங்களுக்கு அறிந்த ஞானத்தின்படி கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. உண்மையா? அதனால கர்த்தர் உங்களை கைவிட விரும்பல. கர்த்தர் உங்களை கைவிட விரும்பல, உங்களை நிரப்ப விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. என்ன நிரப்புங்க ஆண்டவரே. இப்படி அபிஷேகத்தின் ஆவி எனக்கு அவசியம் ஆண்டவரே. 5 வகை அன்னைக்கு எதற்கு அவசியம் நான் கேட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு கண்டிப்பா நீங்க தேவைன்னு சொல்றவங்க வாய்களை திறங்க. பெந்தேகோஸ்தே நாளிலே ஏற்பட்ட அதே அனுபவத்தை இந்த இயேசுவின் பிரசன்னத்தின் ஊழியத்திலே அவருடைய பிரசன்னத்தை மகிமையாய் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லிதான் அனுப்பினாரு. என்னுடைய ஜனங்களை நான் நிரப்ப விரும்புகிறேன். கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த நேரத்தை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். பல பேத்தை தேடி நீங்க போகும் பொழுது உங்களை தேடி நீங்க ஆத்தும ரட்சிப்படைவதற்காக, நீங்கள் சுகம் பெறுவதற்காக, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். எல்லாரும் துதிங்க. என்னை நிரப்பும் ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாரையும் கர்த்தர் நிரப்புவா. சிறியோர் தொடங்கி பெரியோர் வரை கர்த்தர் எல்லாரையும் நிரப்புவா. பெந்தேகோஸ்தே அனுபவத்தை போல. அல்லேலூயா. மேல் வீட்டு அறையில கூடியிருந்த ஒவ்வொருவர் மத்தியத்திலோ நாவை தொட்டவர். துதிங்க. நிரப்புங்கப்பா. எஸ் வாயை விரிவாய் துற. உன்னை நன்மையினால் நிரப்புவே. அந்நிய பாஷையினாலே அந்நிய பாஷை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல
தேவனோட ரகசியங்களை பேசுறான். அல்லேலூயா. துதிங்க துதிங்க துதிங்க. ரிஷப லப ரப தியாந்தரா ரிகதி பாலபோ சந்தரா சியாதனா. துதிங்க துதிங்க துதிங்க. வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்து துதிங்க. ரபா தீபா. எஸ் எஸ். போதாது போதாது போதாது. அன்றைக்கு மேல் வீட்டறையில அனுபவம், அஸ்திபாரத்தை அதை பண்ணின அதே அனுபவம். எஸ் 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 எஸ். விடாதீங்க விடாதீங்க. இதுதான் நேரம், இதுதான் அதற்கான சமயம், இதுதான் அதற்கான சமயம். மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை, தேவனுடைய ஆவியை, தேவனுடைய ஆவியை. எஸ் 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 எஸ். தொடுங்கப்பா தொடுங்கப்பா. Touch everyone. Touch everyone. Fire. 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 Ribala shagaragana. Yes, yes, yes. Yes. ஆவின் அபிஷேகம், ஆவின் அபிஷேகம். ஒட்டப்படுறால அபிஷேகம், மீட்கப்படுறால அபிஷேகம். எஸ் 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 எஸ். தொடுங்க தொடுங்க தொடுங்க. எஸ் 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 எஸ். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Rabba, Baba, Shaka, Rabba, Diba, Diba, Laba, Shanda, Rabba, Diga, Dima, Rasia. Priya விடுங்க, ஆராதிங்க. கைகளை தட்டி, கைகளை தட்டி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நிரப்பம்பா, என்னை நிரப்போ, என்னை நிரப்போ. எனக்கு நீர் தேவை, நீர் தேவை, நீர் தேவை, நீர் தேவை. வாலிப பிள்ளையே, கேளு கேளு கேளு. நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அபிஷேகம். Yes, 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 yes. Hallelujah, hallelujah, hallelujah. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. எல்லாரும் வாயிலை திறந்து எத்தனை பேர் உண்மையாய் கேட்கிறீங்க? எல்லாரும் வாய்களை திறந்து ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. எல்லாரும் கைகளை தட்டி வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. எல்லாரும் கைகளை தட்டி தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான அவர் மீதோ ஆவியை ஊற்றுவேன். எஸ், ஆமென். மாம்சமான அவர் மீதோ ஆவியை ஊற்றுவேன். எஸ், ஹல்லேலூயா. ஒப்பரானே பெயரோ ஆமென். நிக்கலி சனம் சொல்வாரே, ஒப்பரானே பெயரோ நிக்கலி சனம் சொல்வாரே. ஒளிந்திடோ வல்லமை. ஆமென். எஸ் எஸ் எஸ். நீவல பலவா சந்தர பலவே. பாயே நீவல் பாரா சந்தரபன்.
பெந்தெகோஸ்தேனாலே போல பெரிதான முழக்கத்தோடே தொடுங்க. பெந்தெகோஸ்தேனாலே போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. Yes, 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 yes. Rama, Rama, Rima, Rama, Shama, Rama. வரங்களினாலே நிரப்பு. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பெந்தெகோஸ்தேனாலே போல பெரிதான முழக்கத்தோடே பெந்தெகோஸ்தேனாலே போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி fire, 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 fire. வரங்களினாலே நிரப்பு. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை மாம்சமானவர் மேலும் ஆவியை ஊற்றுமிடச்சி மாம்சமானவர் மேலும் ஆவியை ஊற்றுமிடச்சி மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இங்கிடும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இங்கிடும். பொழிந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் Yes, வல்லமை yes, yes, yes. வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பெந்தெகோஸ்தேனாலே போல பெரிதான முழக்கத்தோடே பெந்தெகோஸ்தேனாலே போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை Yes, yes, உன்னதத்தின் yes, வல்லமை yes, yes. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒட்டப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்னோடியாக அங்கு பொழிந்திட்ட ஆவியே பின்னாடியாக எங்கள்
பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் Yes, 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 yes. ஊற்றம். ஆவியை ஊற்றம். உன்மாரியாக Yes, அங்கு பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே எத்தனை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அழிந்துடும் நீச்சலாலும் மூழ்கியே நீச்சலன்பின் மகிழ அக்கினி அபிஷேகம் இந்த நாமத்தில் தீரும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா உன்மாரியாக அங்கு பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா பின்மாரியாக அங்கு பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே எல்லாரும் கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya ரிபால ஷகரகதனா உடபலபல திபலபோ சந்தரா என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அழிந்தோடும் நீச்சலாலும் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவத்தில் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அங்கு பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக எங்கு பொழிந்திடுமே எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க எல்லாரும் உங்க வலது கரத்தை தலையில வைத்து ஆவியால் நிரப்பு வலது கரத்தை தலையில் வைத்து பாத்திரம் அழிந்தோடும் நீச்சலாலும் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவத்தில் தீடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக எங்கு பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் அழிந்தோடும் நீச்சலாலும் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா உன்மாரியாக அங்கு பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே அப்படி எல்லாரும் முழங்கால் படிங்க
எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இந்த தேவ அபிஷேகத்தை மீட்கப்படும் நாளுக்கு வரைக்கும் எனக்கு காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே கடைசி பரியந்தமும் என்னுடைய மரண பரியந்தமும் வருகை பரியந்தமும் இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்வதற்கு எனக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. துதிங்க துதிங்க துதிங்க, ஆவியானுடைய நிறைவுல துதிங்க, அப்படியே பிரசன்னத்துல துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்கள் சத்தமாய் ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே ஓரி பலபா சங்கர பலபா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்கள் நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே அல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகத்திற்காக, அந்த அபிஷேகத்தை கடைசி பரியந்தம் நம்மை நடத்துவதற்காக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Lord. உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரையில் உம்முடைய வார்த்தை கர்த்தாவே தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் குறித்து எங்களோடு பேசுறீங்க ஆண்டவரே. ஆவியானவர் நடத்துகிற பாதையிலே ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுத்த தேவ ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கும்படியாக வந்த என் அன்பு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், என் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தகப்பன்மார், தாய்மார், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளின் ஆசீர்வாதம், இந்த ஆராதனையின் ஆசீர்வாதம்
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரித்தாகட்டும். கர்த்தர் எங்கள் ஆராதனை பலிகளை ஏற்றுக்கொள்வீராக. ஆவியானவருடைய கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபை பெருகட்டும். ஆவியானவருடைய கரத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.